போன கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரெக்கார்டிங் பார்த்துருந்தா இது ஜஸ்ட் வச்சும் கொஞ்சம் தெரியல பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் பற்றி ஒரு ஓவரி வந்து ரீகேப் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் இருக்கும். வச்சு பார்த்தா மாதிரி சம். அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்ஸ் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பாடி இருக்கும். ஸ்கோப்ன்றது வேரியபிள் எங்க வரைக்கும் யூஸ் பண்ணலான்றது ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்றது நம்ம சொல்லணும். ஸோ என்ன பண்றோம்? we are going to return one இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் வேற யாராச்சும் கால் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு கால் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம் லைக் மக்கள் என்ன கொடுத்தாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். இதுக்கு உள்ள இருக்கிற எத்தனை ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் ஆகும். ரிட்டர்ன் ஏதாச்சும் பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணணும், இல்லை அப்படின்னா வாய்டுன்னு சொல்லி இருப்போம். ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? இன்ட் சரி ஈக்குவல் டு சம் ஆஃப். இதுக்கு பேர் தான் காலிங் a function. காலிங் a function. இது வந்து காலிங் ஃபங்க்ஷன். இதான் கூப்பிடுறாங்க காலிங் ஃபங்க்ஷன். இது கூப்பிடுறோம், இது காலிங் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ரிகர்ஷன் அப்படின்னு என்னன்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நான் என்ன பண்றேன்? பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. இதுல என்ன பண்றேன்னா மறுபடியும் டெஸ்ட் போட்டு கால் பண்றேன். இங்க மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு. மெயின் ஃபங்க்ஷன்ல அவுட்புட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னு வரும், இது பிரிண்ட் ஆயிரும். டெஸ்ட் வரும், டெஸ்ட் பிரிண்ட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன ஆகும்? மெயின் ஃபங்க்ஷனை பார்த்த உடனே உள்ள வரும். இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஃபர்ஸ்ட் ஸோ இதை பார்த்த உடனே இந்த ஃபங்க்ஷன் உள்ள போகும். ரெண்டாவது இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுமா? டெஸ்ட் பிரிண்ட் ஆகும். மூணாவது இந்த லைன் வருமா? இதை பார்த்த உடனே எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இதை பார்த்த உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அப்போ மறுபடியும் டெஸ்ட்னு சொல்லி அடுத்து என்ன ஆகும்? மறுபடியும் இந்த இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணும். டெஸ்ட்னு சொல்லிட்டு ஆகும். டெஸ்ட்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன ஆகும்? இன்ஃபினைட் டைம்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். நம்ம இன்ஃபினைட் லூப் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இது இன்ஃபினைட் போயிட்டே இருக்கும். இந்த கான்செப்ட் ஒரு ஃபங்க்ஷனை அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருந்து அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ரிகர்ஷன். நம்ம வந்து 1ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நமக்கு வந்து கொஸ்டின். n equal to 5. Static void print. Okay, இந்த இடத்துல print வேல்யூ வச்சுப்போம். இப்போ என்ன வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண போறேன்? இனிஷியலா வந்து 5ன்ற வேல்யூ பிரிண்ட் பண்றேன். என்னன்றத இன்புட் பாஸ் பண்ணிட்டு என்னன்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு மறுபடியும் பிரிண்ட் வேல்யூ என்னன்ற வேல்யூவை இங்கே அனுப்புறேன். ஸோ இது சுத்திட்டே இருக்கும். ஸோ இங்க போகும். ஸோ என்ன ஆகும்னா இந்த என்னோட வேல்யூ பிரிண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு சொல்லி வரடிப்பான். ஓகே, இன்ஃபினிட் டைம் சுத்திக்கிட்டே இருக்கும். பேசிக்காக என்ன ஆகும்? லைன் நம்பர் 5 பார்த்த உடனே 8க்கு போகும். லைன் 9 பிரிண்ட் ஆகும்.
திருப்பி இவனை பார்த்த உடனே மறுபடியும் இதே ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகும், 5 பிரிண்ட் ஆகும், சுற்றிட்டே இருக்கணும். எனக்கு என்ன தேவை? 5 பிரிண்ட் ஆகணும், அடுத்து 4, 3, 2, 1 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவேன்? n-1 நெக்ஸ்ட் டைம் பாஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்ன வேல்யூ வரும்? நெக்ஸ்ட் டைம் வரும்போது 4 உள்ள போகும், நெக்ஸ்ட் டைம் வரும்போது 3 அப்படி போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா போகும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ எப்போ நம்ம ஸ்டாப் ஆகணும்? 0 வரும்போது. அப்போ நம்ம என்ன கண்டிஷன் சொல்லுவோம்? என்னோட வேல்யூ 0 இருந்தா ரிட்டர்ன் பண்ணுவோம். ரிட்டர்ன் என்ன அர்த்தம்? ஃபங்க்ஷன் விட்டு எக்ஸிட் த ஃபங்க்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்ன ஆகும்? 5 வரும், பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் 4 வரும், பிரிண்ட் ஆகும். 3, 2, 1 0 வரும்போது பிரேக் வந்து லூப்புக்குள்ள தான் போட முடியும். இது ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனுக்குள்ள ரிட்டர்ன் தான் போடணும். இட் கம் அவுட் ஆஃப் தி லூப். லாஜிக்கலா என்ன பண்ணிருக்கோம்? எனக்கு 5ல இருந்து 4 அப்படின்னு சொல்ற 5ல இருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூ இனிஷியல் வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் அடுத்து என்ன பிரிண்ட் ஆகணும்ன்றதான் இங்க நான் மாத்தி எனக்கு. இது இப்ப பார்த்தது ஒரு சாம்பிள். இன்னொரு கான்செப்ட் இருக்கு, n ஃபேக்டோரியல். அதாவது என்னோட வேல்யூ 4 இருந்துச்சுன்னா 4 into 3 into 2 into 1 24 விஷயம் வந்து இப்ப இங்க இந்த 4 into 3 2 into 1 இதுதான் 4 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 2 ஃபேக்டோரியல்னா 1 ஃபேக்டோரியல்னா 1. அப்ப இந்த இடத்துல 4 into 3 into 2 into 2 into 1 3 ஃபேக்டோரியல் எழுதலாமா? அப்ப 4 into 3 ஃபேக்டோரியல் எழுதலாம் லாஜிக்கலா. அப்ப இங்க நான் 4 ஃபேக்டோரியல்ல பேசிக்கா 4 into 3 ஃபேக்டோரியல் எழுதலாம். அதே மாதிரி 3 ஃபேக்டோரியல்ல 3 into 2 ஃபேக்டோரியல் எழுதலாம். அப்ப n ஃபேக்டோரியல்ல n into n-1 ஃபேக்டோரியல் எழுதலாம். இதை ஒரு ஃபங்க்ஷனா எழுதும் போது என்ன எழுதுவோம்னா, மேக்ஸ்ல படிச்சிருக்கீங்க, f of n equal to n into f of n minus 1. எஃப்ன்றது பேசிக்கா ஃபங்க்ஷன். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், லெட்ஸ் சே ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபேக்டோரியல் ஆஃப் 4 அல்லது என்னன்னா n into அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஒரே விஷயம் என்னன்னா n-1 பாஸ் பண்ணுவோம். இப்ப இங்க ஃபேக்டோரியல் ஆஃப் 4ன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட தேரி பிரகாரம் 4 into ஃபேக்டோரியல் ஆஃப் 3 இருக்கு. இந்த ஃபேக்டர் ஆஃப் 3ன்றது என்ன ஆகும்? மறுபடியும் 3 into ஃபேக்டர் ஆஃப் 2 என்ன ஆகும்? ஃபேக்டர் ஆஃப் 1ன்றது 1. இதுதான் என்னுடைய பேஸ் கண்டிஷன். இதுதான் என்னுடைய ரிகர்சிவ் கால். என்னன்னா எந்த ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுதோ அது ரிகர்சிவ் கால் சொல்லுவாங்க. ஏதோ இடத்துல நிக்கணும், அதை பேஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு கோட் எழுதுறோம், int factorial of int n. ஸோ நான் இங்க என்ன செக் பண்ணுவேன் இந்த இடத்துல பேசிக்கா? ஸோ ஐ வில் ஒரு எண்ணையும் இன்டூ ஃபேக்டர் ஆஃப் n-1 டன். பேஸ் கண்டிஷன் என்ன? என்னோட n வேல்யூ 1 இருந்தா என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? தேர்ட் டைப் இன்டிஜர். அதாவது 1ன்ற வேல்யூ இங்க பாஸ் பண்றோம். ஃபேக்டர் ஆஃப் 1 என்னது? 1. அப்ப என்னோட 1 இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? 1 ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம் பார்த்தீங்களா? யாருக்காச்சும் இந்த ஃபங்க்ஷன் புரியல அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன புரியலன்னு சொல்லுங்க, அங்கே நான் சொல்றேன். ஃபேக்டோரியல் ஆஃப் 1 என்னது? ஃபேக்டோரியல் ஆஃப் 2 என்னது? 2 into 1. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும், இது கால்குலேட் பண்ண வேண்டாம்.
ஸோ என்னோட வேல்யூ 1 இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் 1 இஸ் 1. ரிட்டர்ன் 1 போட்டோம். மற்ற நேரங்கள் எழுதுறோம் 3 into factor of 3, 2 into factor of 1. இது ஜெனரலா ஃபேக்டர் ஆஃப் n equal to n into factor of n minus 1. இப்போ இது எப்படி ஆக்சுவலா வந்து ஒரு சிஸ்டம் இது கொண்டு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? 4 உள்ள வரும். n equal to 1, 4 equal to 1 பார்த்தேன் இல்ல, அப்ப ரிட்டர்ன் பண்ணாது. இங்க வரும் இந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா, அண்டர்லைன் கோடு, அது எக்ஸிக்யூட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? 4 into வச்சிருக்கோம். இந்த ஃபேக்டர் ஆஃப் 3ன்றத பார்த்த உடனே மறுபடியும் என்ன ஆகும்? இதே ஃபங்க்ஷனை கால் ஆயிடும். அப்ப இந்த 4 அங்க மெமரியில இருக்கும், ஸ்டாக்ல இருக்கும். அதாவது இப்படி இருக்கும் ஸ்டாக்ல என்னதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். 4 போய் ஸ்டாக்ல போய் உட்காந்துருச்சு. ஓகேங்களா? டிஃபன் பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெண்டு கொண்டு போய் வச்சுட்டோம். ஓகேங்களா? 4. அடுத்து இன்டர்னலா ஸ்டாக் யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுவே ஒரு வேரியபிள்ல போட்டா அது வந்து இதுவாகும் பாத்தீங்களா, ஓவர் ரைட் ஆயிடுது. இல்ல இது வந்து இப்ப இந்த கோட் இருக்கு பாத்தீங்களா, பிரிமிட்டிவ், அதுல வந்து ஒரு வேரியபிள்ல பிரிமிட்டிவ் டைப்பா இருந்துச்சுன்னா ஒரு வேளை ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு பாக்ஸ் ஒரு ஆப்பிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆப்பிள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இதை தூக்கி போட்டு அது புதுசை கொண்டு வரணும். ஒரு நேரத்தில் ஒரு வேளை ஸ்டோர் பண்ண முடியும். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதான் அரேன்ற ஒரு விஷயம் பார்த்தோம். ஒரே வேரியபிள்ல மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ற மாதிரி பார்த்தோம். இந்த கேஸ் வந்து வேற. இந்த கேஸ் என்னன்னா, இல்லை இந்த ஸ்டாக்லாம் ஒரு இப்போதைக்கு 4 இங்க இருக்கும். ஸோ மெமரியில 4 வச்சிருப்பான், இந்த இன்டூ போட்டுப்பான், ஃபேக்டர் ஆஃப் 3 பார்த்து திருப்பி கால் பண்ணுவான். திருப்பி என்ன ஆகும்? என்னோட வேல்யூ 3 ஆகும், ஃபால்ஸ் ஆகும். சூப்பர். அடுத்து திருப்பி வரும் n இன்டூ என்னது என்ன இப்ப 3 இன்டூ 2 ஃபால்ஸ் ஆகும். 1 1 2 ரிட்டர்ன் 1 ரிட்டர்ன் பண்ணும். அப்ப இதுக்கு பதிலா 1 ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது ஒரு வேல்யூ வந்தோடனே 2 into 1 எவ்வளோ? 2. அப்ப இந்த 2ன்ற வேல்யூ இதுக்கு பதிலாக இங்க 2 வந்துடும். 3 into 2 என்ன வரும்? 6. 2 வேல்யூ 6. 4 into 6 24ன்றது கடைசியா 24ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்க இருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். 4 into factor of 3, அது 3 into factor of 2, 2 into factor of 1. factor of 1 போது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 1 ரிட்டர்ன் பண்ணும். அப்ப இதுக்கு பதிலா 1ன்ற வேல்யூ வந்துடும். 2 into 1 3 போகும். 3 into 4 3 into 2 6, 6 into 4 24ன்ற வேல்யூ. ஸோ அந்த ஸ்டாக்னு சொன்ன விஷயம் என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4, அடுத்து வந்து 3யோட வேல்யூ, அடுத்து 2ஓட வேல்யூ, 1 வந்து இருக்கும், ரிவர்ஸ்ல இருக்கும். டேட்டா சயின்ஸ் பார்க்கும்போது நம்ம ரிவர்ஸ் பார்ப்போம். இந்த கோட்ல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் இன்டிஜர் 1 இருந்துச்சுன்னா எனக்கு 1 ரிட்டர்ன் பண்ணணும். என்ன ரிட்டர்ன் பண்ணுவேன்னா n into factor of minus 1. ஃபைவ் போடும்போது 120 வரும். 24 into 5 ஃபிபொனாச்சி நம்பர். இப்போ இதை பேசிக்கா என்ன பண்ணுவோம்? இது 0 1 1 3 9 8 13. அதாவது ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் எனக்கு வேணும்னா இதோட ப்ரீவியஸ் நம்பரையும் அதோட ப்ரீவியஸ் நம்பரையும் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ஃபிபொனாச்சி ஆஃப் 0. இது பார்த்தீங்கன்னா ஃபிபொனாச்சி ஆஃப் 1. இது ஃபிபொனாச்சி ஆஃப் 2, 3, 4, 5, 6, 7. ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிபொனாச்சி ஆஃப் 5 இருந்துச்சுன்னா ஃபிபொனாச்சி ஆஃப் 4
plus Fibonacci of 3. இது எடுத்துப்போம். Fibonacci of 2. Fibonacci of 2 எழுதலாம் 1. Fibonacci of 1 என்னது 1. ஆல்ரெடி இங்க இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் இனிஷியல் டிஃபைன் பண்ணது. பிளஸ் Fibonacci of 0 என்னது 0. அப்ப Fibonacci of 2 என்னது 1. இதை கண்டுபிடிச்சு. அடுத்து இதை கண்டுபிடிக்கணும்னா Fibonacci of 3 equal to 2. 2 என்னது 1. இதுவும் 1. Fibonacci of 2 1 இது 1. அப்ப இவன் வந்து 3 2. அப்ப ஜெனரல் எழுதலாம். ஏதாச்சும் நான் ஒரு நம்பர் Fibonacci கண்டுபிடிக்கணும்னா Fibonacci of n equal to n minus 1. இப்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? It will call the same function. எப்ப ஸ்டாப் பண்ணணும் பாத்தீங்கன்னா, எனக்கு என்னோட வேல்யூ 1 இருந்தாலோ 0 இருந்தாலோ நான் அதே வேல்யூவை let's say Fibonacci எனக்கு 1 இருந்தா 1 ரிட்டர்ன் பண்ணணும். 0 இருந்தா 0 ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப 1 0 இருந்தாலும் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? என்னோட வேல்யூ 1 இருந்தா 1 ரிட்டர்ன் பண்ணணும். என்னோட வேல்யூ 0 இருந்தா 0 ரிட்டர்ன் பண்ணணும். இல்ல அப்படின்னா minus 1 நான் 5 கொடுக்குறேன்னா லாஜிக்கலா 0 1 2 3 4 5. Fibonacci of 5 logic 5. Six, 7, 8, 21 வரணும். இப்ப நம்ம Fibonacci ஒரு கோட் எழுதுறாங்க இருக்குங்களா, அந்த வேல்யூ எடுத்து ப்ரீவியஸ் கொண்டு போடணும். ஒரு 2 வேல்யூ நான் ப்ரீவியஸ் மெயின் பண்ணணும். கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். லூப் சுத்திட்டே இருக்கும். அந்த அது போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ லாஜிக்கலா 0 1 1 2 3 5 8 13. ஸோ நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே 7 வேல்யூ பாஸ் பண்ணோம்னா எனக்கு முதல் 7 டிஜிட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு உள்ள வரும்போது 7 வேல்யூ வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? Fibonacci of 6 plus Fibonacci of 5. அப்போ இவன் என்ன பண்ணுவான்? மறுபடியும் Fibonacci of 5 plus Fibonacci of 4 போயிடுவான். இவன் 4 போகும். அந்த மாதிரி இவன் போயிட்டே இருப்பான். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா எனக்கு கண்டுபிடிக்கிற வேல்யூவை தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும் லாஜிக்கலா. இப்ப இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸ்லாம் நடுவில் வரும். ஸோ அதுவும் சேர்ந்து பிரிண்ட் ஆகுது. -2 ஏன் வந்திருக்கு அப்படின்னா, -0 1 Fibonacci of 0 0 0 வரணும். ஓகே சூப்பர். முன்னாடி பண்ணலன்னா அந்த ஃபங்க்ஷன் 13 வந்துச்சுல, அந்த ஃபங்க்ஷனுக்கே இன்னொரு மேல ஒரு ஃபங்க்ஷன் போட்டு அந்த 1 என்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன மைனஸ் பண்ணி அப்படியே வர வைக்கணும். ரிவர்ஸ்ல இருந்து 13
இங்க இன்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த டிஜிட் தான் இன்புட். இந்த வேல்யூ நமக்கு தெரியாது. இப்ப அவன் 8ன்னு கொடுத்தானா 21ன்னு சொல்லி நம்மளுக்கு வரணும். ட்ரை பண்ணுவோம், சும்மா இருக்கும். இப்ப நம்மளுக்கு என்ன பேசிக்கா பிரிண்ட் ஆகணும்னா ஒரு வேல்யூ 8 நான் கொடுக்குறேன்னா ஸோ இந்த ஃபிபோனசி ஆஃப் 6 பிளஸ் ஃபிபோனசி ஆஃப் 5 இப்படி என்ன போகுது, மறுபடியும் இது போகும் 3 2 போகும் 1 0 போகும். அப்ப இதுக்கு பதிலாக 0 இதுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி ஆட் ஆகி இங்க 1ன்னு வரும். இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன இருக்கும் 3ன்றது வேல்யூ 2 இருக்கும். இந்த 2வும் 1ம் சேர்ந்து மேல போகும். இப்ப இதை நம்ம ஆட் பண்ண போகும்போது அப்படியே போட்டோம். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன டிசைட் பண்ணோம்னா நடுவுல இருக்கிற எதையுமே பிரிண்ட் பண்ணக்கூடாது. எப்ப எனக்கு வந்து ஒரு இந்த ஸ்டாக்ல போய் விழுதோ அதை கண்டுபிடிக்க. ஸோ எனக்கு பிரிண்ட் ஆகும். இருந்தாலும் 0 இருந்தாலும் போட்டுருந்தோம். வந்திருக்கும் 1 2 3 1 2 1 3 1 2 5 1 2 1 3 8 1 2. இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது 21 இருக்கு. லாஜிக்கலா இது எப்படி பிரிக்கலாம்னா இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸ் நடுவில் வந்திருக்கு. ஸோ அதை பிரிண்ட் பண்ணாம விட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 21. ஸோ 21 தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆச்சு. இது எல்லாமே இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸ். இங்க 13 இருக்குங்களா, இதுக்கு முன்னாடி 8, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி 5. இருபத்தொன்னு 13 8 5 9. ஸோ இது எந்த ஃப்ளோல போயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு வந்து கடைசி வேல்யூ 21 இங்க வந்துருச்சு. பட் நடுவில் இங்க இருக்கிற அந்த இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸ் எல்லாமே சேர்த்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப இது எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கணும். இப்ப இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கடைசி மட்டும் பிரிண்ட் ஆச்சு என்னது 21 13 8 5 3 2. அந்த 1 0வும் ஆக்சுவலா பிரிண்ட் ஆகல. ஏன்னா நம்ம இந்த இடத்துல இது மாதிரி வந்துச்சுன்னா பிரிண்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, 1 0ன்னு வரும்போது ரிட்டர்ன் எண் போறதுக்கு முன்னாடி 1 2 1 3 1 2 5 இதை பேசிக்கா இந்த ட்ரீ பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் ரிவர்ஸ்ல வரும். இங்க வந்து ட்ரீ இது ரிவர்ஸ்ல அப்படியே 1 0 ஆட் ஆகி இங்க வரும். 0 1 தவிர மற்ற நம்பர் இங்க இருக்கும். எனி ஐடியா?
ஏதாச்சும் ஐடியா? ஐடியா இருக்கான்றேன். அந்த ரிகர்ஷன் லூப்ல போட்டா வந்துரும். அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி போட முடியுமான்றதை நம்ம பார்க்கணும். ஃபிபோனசி ஆஃப் 3 ஃபிபோனசி ஆஃப் 2 ஆட் பண்ணணும். என்ன பண்ணுவான்? ஃபிபோனசி ஆஃப் 2 ஃபிபோனசி ஆஃப் 1 ஆட் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? ஃபிபோனசி ஆஃப் 1 ஃபிபோனசி ஆஃப் 0. இவன் வேல்யூ 1 தான். இது எல்லாமே எஃப் ஆஃப் ஃபிபோனசி ஆஃப். இந்த 2 என்ன ஆகும்? 1 0 இருக்கும். 4 நம்ம அனுப்பிச்சோன்னா என்ன பண்ணுவான்? ஃபிபோனசி ஆஃப் 3 பிளஸ் இல்லைன்னா 2 போடுவான். அப்புறம் ஃபிபோனசி ஆஃப் 3 பார்த்த உடனே ஃபிபோனசி ஆஃப் 2 பிளஸ் ஃபிபோனசி ஆஃப் 1 போடுவான். இந்த 2 பார்த்து ஃபிபோனசி ஆஃப் 1 சொல்லி பார்ப்பான். ஸோ 1 இங்க பாத்தீங்கன்னா ஃபிபோனசி 1 இருந்தா எனக்கு 1 ரிட்டர்ன் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்து எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்? லாஜிக்கலா 1 ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா இப்ப இங்க இருக்கும், இந்த சைடு வரும், இது வரும், 1ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இப்போ நம்ம போட்ட விஷயம் அதுதான். இந்த இடத்துல P1ல 1ன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 0 0. அப்ப இந்த 1ம் இந்த 0வும் ஆட் ஆகி எனக்கு இங்க 1ன்னு சொல்லி வரும். லாஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணும்போது இந்த 1 ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த 1ம் அடுத்து ஏன் 2 பிரிண்ட் ஆயிருக்குன்னா இந்த 1ம் இந்த 1ம் சேர்ந்து இங்க 2 பிரிண்ட் ஆகும். அடுத்து என்ன ஆகும்? இவனுக்கு ரைட் சைடுல இருக்க வேல்யூக்கு வரும். மறுபடியும் என்ன ஆகும்? இங்க இருக்கிற 1ம் இங்க இருக்கிற 0வும் சேர்ந்து இவனுக்கு 1 இது பிரிண்ட் ஆகும். 1 பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து இந்த அடுத்து இந்த 1ம் இந்த 2வும் சேர்ந்து 3 பிரிண்ட் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் 1 0 இருக்கோ இது கால்குலேட் பண்ணி இதுதான் ஃபர்ஸ்ட் பிரிண்டா 1. அதுக்கப்புறமா இது இங்க பிரிண்ட் ஆயிருக்கிற 2. அப்புறம் இந்த ரைட் சைடுல இருக்கிற 0 இந்த 1 பிரிண்ட் ஆகும். அப்ப இந்த 2 1 சேர்ந்து 3 பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி இது ஒரு ட்ரீ மாதிரி ஆகும். ஸோ லாஜிக்கலா மாதிரி யோசிப்போம். ஃபர்ஸ்ட் இடத்துல இந்த 4 பார்ப்போம். நம்ம கோடிங் என்ன இருக்கும்? எஃப் ஆஃப் 4 பார்த்த உடனே எஃப் ஆஃப் 3 பிளஸ் எஃப் ஆஃப் 2 நம்ம எழுதியிருப்போம் கோடு. எஃப் ஆஃப் 3 பார்த்த உடனே என்ன ஆகும்? எஃப் ஆஃப் 2 பிளஸ் எஃப் ஆஃப் 1 ஆயிருக்கும். இப்போ இந்த ஆர்டர் தான் போகும். ஓகேங்களா? இதை பார்த்துட்டு என்ன ஆகும்? எஃப் ஆஃப் 1 பிளஸ் எஃப் ஆஃப் 0 ஆகும். இதுக்கு வேல்யூ என்ன? 1 பிளஸ் 0. ஸோ இது எஃப் ஆஃப் 1 போன உடனே என்ன ஆகும்? இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகும். அப்ப எஃப் ஆஃப் 1 போன உடனே 1ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 0 போன 0 ரிட்டர்ன் ஆகும். 1 பிளஸ் 0 2ன்ற வேல்யூ இது எஃப் ஆஃப் 2க்கு வந்துருமா? 1 பிளஸ் 2 1. 1 பிளஸ் 0 1. வந்துருச்சுங்களா? இப்ப இதைத்தான் நம்ம பிரிண்ட் பண்றோம். என்ன பண்ணிருக்கோம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை போட்டு அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றோம். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 1ன்ற வேல்யூ இங்க வந்துருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம ரிகர்ஷன் முடிச்சிட்டோம். ரிகர்ஷனு 2 ரிகர்ஷன் நெஸ்டட் ரிகர்ஷன் போடாம ஒரே ரிகர்ஷன்ல பிரிண்ட் பண்ண முடியுமான்றத ட்ரை பண்றோம். ஓகே, இப்ப அடுத்து இந்த எஃப் ஆஃப் 1ோட வேல்யூ என்ன? 1. இந்த 1ம் இந்த 1ம் ஆட் ஆகி எனக்கு இங்க 2 வரும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நெக்ஸ்ட் டைம் வரும்போது 2ன்னு சொல்லி நம்மளுக்கு இங்க வந்திருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் 4 எஃப் ஆஃப் 3 எஃப் ஆஃப் 2 போட்டிருக்கோம். எஃப் ஆஃப் 3 ஃபுல்லா கால்குலேட் பண்ணி 2 வந்துருச்சு. பிளஸ் அடுத்து எஃப் ஆஃப் 2 போகும். இதே தான் நடக்கும். எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 0 இது 1 இது 0 போட்டுனா இங்க 1ன்னு வந்துடும். இந்த 1 மறுபடியும் அங்க பிரிண்ட் ஆகும். 2 பிளஸ் 1 3 இது பிரிண்ட் ஆகும். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி இவன் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு 1 by 1 கொடுக்கலாம். அதனாலதான் 1 2 அடுத்து 1 3 அடுத்து பாத்தீங்கன்னா 1 2 1 3 அப்புறம்
1 2 அடுத்து 5 வந்துருக்கு. ஏன்னா 5 போது இந்த 1 2 அடுத்து 5 மேல வந்துருக்கு. ஸோ இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஜிக்கலா இங்க f ஆஃப் 5ன்னா f ஆஃப் 4 பிளஸ் f ஆஃப் 3. ஸோ இங்க 1 2 அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க 5 வந்துடும். ஸோ அதான் இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 2 வந்திருக்கு, அது ஒரு 3, அப்புறம் 1 3 ரைட் சைடு உள்ள 3, அடுத்து 1 2 5. இப்போ நமக்கு என்ன வேணும் லாஜிக்கலா, இந்த 2 3 5 மட்டும் வரணும். ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 0 பாஸ் பண்றாங்க. 0 வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். எனக்கு 1 2 வந்திருக்கு, 1 3 வந்திருக்கு, 1 2 5 வந்திருக்கு. ஸோ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா 1 5 ரெண்டுல இருந்து ஒரு ஜீரோ 0 கொடுத்தீங்கன்னா 0 வந்துருக்கும். அப்புறம் வந்து f of 0 சேவ் ஆகும். இது எப்படி பேசுறேன், 0 1ன்னா இது f ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும்னா 0 1 f ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும்னா ஆப்வியஸா f ஆஃப் 1 பிளஸ் f ஆஃப் 0 தான் போடணும். நான் 0 + 1 1 வந்துடும். f of 2 வந்து 1 தான். அதான் இங்கேயும் போட்டுருக்காங்க. 0 நீங்க அடுத்து இதோட பெரிய நம்பர் தான் அடுத்து பாஸ் பண்ணணும் லாஜிக்கலா. ஏதாச்சும் ட்ரிக் இருக்கும், யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். ரெண்டு விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். இன்னொரு வழியை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஒரு அரே வச்சுக்கலாம். இதுல 0 இதுல 1ன்னு போட்டுக்கலாம். இதுல இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி அப்படியே இதுல போட்டுடலாம். இந்த ஆட் பண்ணி அடுத்தது அப்படியே 0 + 1 வந்து தானே வரும். 1 1 2 1 2 3 5 18 13. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த வேல்யூலாம் ஒரு அரேல ஸ்டோர் பண்ணா போடலாம், இல்லை இன்டர்மீடியட்டா ஸ்டோர் பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல எப்படி ஸ்டோர் பண்றது. ஓகே, ஐடியா இருக்குதா? கோடு போவாங்க. f of 0 வந்து 1 சின்னதுல இருந்து கொடுத்துருவாங்க. இங்க இருந்து கொடுக்கலாம் 0 1. அப்ப ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன ஆகும்னா f ஆஃப் n + 1 நான் கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க 0 கொடுத்தீங்கன்னா 0 n ரிட்டர்ன் 0 பண்ணும். 0 அப்ப 0 கண்டுபிடிச்சிரும். அடுத்து நீங்க 1 பாஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் 0 யூஸ் பண்ணாங்க. சரி, 0 வரும்போது 0ன்னு பிரிண்ட் ஆகி அடுத்து 1 ஆட்டோமேட்டிக்கா போகணும். அப்ப இந்த இடத்துல ஸ்டெப்ல வருதுன்னா நான் வந்து என்ன பிரிண்ட் பண்றேன், பிரிண்ட் பண்ணிட்டு ஃபிபோனாச்சியா n + 1 போகணும்னு சொல்றீங்க. கடைசி 2 நம்பர் ஆட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? என்ன பண்ண போறோம், previous 1 into previous 2.
நீங்க சொன்ன இந்த ஆர்டர்ல போறோம் அப்படின்னா -1 0 சொன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 0. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1 வராது, 0 நின்றோம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஈஸியாக கேட்க மாட்டாங்க, சில பேர் ஈஸியாக கேட்கலாம். நீங்க பண்ண மாதிரி அறையில போடலாம், அறை இல்லாம எப்படி போறது? So previous one plus previous two. ஒரு டைமிங் 15 மினிட்ஸ் கொடுக்கலாம். அதானே இருக்குதுல ரொம்ப பெரிய ப்ராக்டிஸ் பண்ணா போட்டுடலாம். இந்த மாதிரி சில கேஸ் வந்துச்சுன்னா நம்ம மாட்டிதான் ஆகணும். P2. So P1 plus P2 ரெடி பண்ணிட்டு ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவேன்னா ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னுடைய P1 பிரிண்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்றேன், ஃபிபோனசி கால் பண்ணும்போது தெரியலாம், தெரியாம இருக்கலாம். தெரியலாம், தெரியாம இருக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே P1 பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதை ட்ரை பண்ணுவோம். P1 பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட கரண்ட் வேல்யூ வந்து இங்க ஃபர்ஸ்ட் 1 நான் வச்சிருக்கணும். அப்ப என்னுடைய P2 ஈவனா மாறணும், P2 P1 மாறணும். ஸோ என்னுடைய P2 P1 மாறும், என்னுடைய P1 கரண்ட் வேல்யூவா மாறும். ஸோ இவ பிரிண்ட் ஆகும். எப்போ எனக்கு ஸ்டாப் ஆகணும்னா என்னுடைய வேல்யூ greater than 5 இருக்கும்போது பிரிண்ட் பண்ணு சொல்றோம். ஸோ என்னுடைய N 0 1 நம்மளுக்கு இங்க என்ன வந்து நம்ம வெளியே வேணும் பண்ணணும். இங்க 8னா இங்க 8 சேர்த்து பண்ணணும். ஸோ என்ன பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும், இன்கிரிமெண்டல் தான் போயிருக்கோம். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 0 எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஐடியா என்னன்னா, எனக்கு 0 பிரிண்ட் ஆகணும், அடுத்து 1 பிரிண்ட் ஆகணும், அடுத்து 1 2 3 5 8 13. ஸோ நான் என்ன அனுப்ப போறேன்னா, என்னுடைய P1 P2 அனுப்புறோம். இல்லை, என்ன பிரிண்ட் பண்ணணும், P1 பிரிண்ட் பண்ண போறோம். அப்புறம் என்ன கோட் எழுதிருப்பேன், பிரிண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்ன ஆகும், என்னோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ P1 இனிஷியல் வேல்யூ என்ன 0, P2 இனிஷியல் வேல்யூ என்ன 1. நெக்ஸ்ட் டைம் நான் இது
கூப்பிடும் போது என்ன பண்ணணும், இந்த 2 வேல்யூ அனுப்பணும் அவனுக்கு. ஃபங்க்ஷன் என்னுடைய ஃபிபோனசி ஃபங்க்ஷன்ல 2 வேல்யூ நான் பாஸ் பண்ண போறேன், p1 p2. ஃபர்ஸ்ட் டைம் இது 0 1 அனுப்பிச்சேன். நெக்ஸ்ட் டைம் என்ன அனுப்பணும், 1 1 அனுப்பணும். அப்ப இந்த p2 தான் இந்த p1 மாறுது. நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல, ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது ஃபிபோனசி ஆஃப் p1, p2 அனுப்புற இடத்துல செகண்ட் டைம் கால் பண்ணி என்ன பண்றேன், இந்த p2-வை p1 இடத்துல அனுப்புறேன், p1 இங்க அனுப்புறேன். அப்போ லாஜிக்கலா 0 1 இருந்தது, இங்க 1 வந்துருச்சு. இங்க என்ன அனுப்பணும், அடுத்த p2 என்னது 1, இவனையும் ஆட் பண்றோம். அப்போ லாஜிக்கலா p1 பிளஸ் p2 சேர்த்து நான் p2 அனுப்பியிருக்கேன். லாஜிக் புரியுதா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஐடியா என்னன்னா, ஃபர்ஸ்ட் p1 எடுத்து உள்ள வருது, p1 பிரிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் எனக்கு இவன் தான் p1 போகணும். அப்ப இவனை எடுத்து p1 போட்டேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி p2 அனுப்பேன். இல்லைன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம யூஸ்வலா டேபிள் போற மாதிரி போடலாம். எந்த ஸ்டெப்ல புரியலையோ அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க, ஓகேங்களா? இதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் தான். பட் ஒன்ஸ் இப்போ இதை போட்டோம், நாளைக்கு இன்டர்வியூல வந்து இது மாதிரி கேட்டாங்கன்னா உங்களால போட முடியும். ஸ்டெப் 1 எனக்கு இவனை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்ப என்ன பண்றேன், என்னுடைய ஃபிபோனசி ஆஃப் 0-வை அனுப்புறேன், அதாவது என்னுடைய p1 அனுப்புறேன். ஸோ இந்த கோட்ல பிரிண்ட் p1 என்ன பிரிண்ட் ஆகும், 0 பிரிண்ட் ஆகும். இதுக்காக டவுட் இருக்குங்களா? ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த p1 தான் நான் அனுப்புறேன், 0 அனுப்புறேன், அந்த p1 பிரிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன அனுப்பணும், 1 அனுப்பணும். அப்ப எனக்கு வந்து நான் அனுப்பும் போதே p1 p2 2 அனுப்புறேன். ஏன் அப்படின்னா ரெண்டுமே கால்குலேட் பண்ண முடியாது, ரெண்டுமே இனிஷியல் வேல்யூ டிஃபால்ட் வேல்யூ, அதனால p2 அனுப்புறேன். செகண்ட் டைம் என்ன அனுப்பணும், இப்ப நான் இவன் தான் என்னுடைய p2. நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன வரணும், 1 பிரிண்ட் ஆகணும். ஸோ லாஜிக்கலா இது p1 மாறும், இது p2 மாறும். இந்த 2 பாயிண்ட் தள்ளி இருக்கேன், அதான் டவுட் இருக்குங்களா? ஓகே சரி. ஸோ இப்ப இந்த p1 இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தத, அதாவது இந்த பாயிண்ட் பண்ணிட்டு இருந்த p1 இப்ப இவனுக்கு பதிலாக இவனை பாயிண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இவன் யாரு, பேசிக்கா p2. அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் p1, செகண்ட் p2, ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் திருப்பி இவன் என்ன பண்றேன், p1 அனுப்ப வேண்டிய இடத்துல p2 அனுப்பும். அப்ப இந்த 1 போயிடும். இப்ப அடுத்து என்ன பண்ணணும், இங்க p2 அனுப்பணும். ஸோ இவன் அடுத்த நம்பர் கால்குலேட் பண்ணலாம், p1 p2 சேர்த்தாதான் அடுத்த p2. அதனால இங்க p1 p2 போட்டோம்னா ஸோ அடுத்தடுத்து சுத்திட்டே இருப்பான், நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். இப்பயும் இது குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே டவுட் இருக்குங்களா? p1 p2 வந்து நம்ம ஒரு சாம்பிள் ஒரு ஐடியா கிடைச்சிடும். இனிஷியலா p0 சரி p1 p2 0 1 அனுப்புவோம், இது ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் அனுப்பும் போது என்ன பண்ணுவோம், இந்த p2-வை இங்க அனுப்பணும், கரெக்டுங்களா? இவனை இங்க அனுப்புவோம். அப்ப இந்த p2 இன் பிளேஸ் ஆஃப் p1. இந்த ஸ்டெப்ல டவுட் இருக்குங்களா? இந்த ஒரு ஸ்டெப்ல 0 1 அனுப்பிச்சோம், அடுத்து இந்த 1 அனுப்புவோம். அப்புறம் இங்க என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி அனுப்பணும். அப்ப 0 + 1, அதாவது p1 + p2. இப்ப என்ன சொல்றோம், p1 + p2 in place of p2. மறுபடியும் இப்ப என்ன பண்ணுவோம், 0 + 1 1 இருக்கும், இந்த 1 இங்க போட்டுருவோம், பிளஸ் இந்த 1 + 1 2 ஆகும், இந்த 2
அனுப்புவோம். 1 + 2 3 ஆகும். 3 2 + 3 5 ஆகும். ஸோ நம்ம என்ன பிரிண்ட் பண்றோம்? லாஜிக்கலா P1 மட்டும் தான் பிரிண்ட் பண்றோம். அப்ப எதுக்கு P2 அனுப்புறோம்னு பாத்தீங்கன்னா அடுத்த வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்காக நம்ம அனுப்பியிருக்கோம். போன வாட்டி இது எல்லாமே சேர்த்து பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்லி. போன நம்ம ரிவர்ஸ்ல வந்தோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம வந்திருக்கு. நீங்க இங்க இருக்கிற N1 கண்டிஷன் எப்ப ஸ்டாப் ஆகணும்? எனக்கு மொத்தம் 8 தடவை வந்துருச்சு அப்படின்னா அது ஸ்டாப் ஆகணும். அப்ப இது 8 நம்மளுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணோம்னா நம்ம இந்த N வேல்யூ அனுப்புவோம். இதுல கவுண்டர் வச்சுப்போம். டோட்டல் வச்சுப்போம். பெரும் டோட்டலா இருந்துச்சுன்னா இந்த டோட்டல்ன்றது எதுக்குன்னா சும்மா அதை அனுப்பிட்டே இருக்கும் இந்த கண்டிஷன் செக் பண்றதுக்காக. ஸோ இங்க கொடுத்துருக்க வேல்யூ எனக்கு இங்க தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் அந்த 8 பாஸ் பண்றோம். அது டோட்டல் வேரியபிள் வச்சுக்கிட்டோம். ஸோ என்னோட வேல்யூ 8ன்றது டோட்டல் எப்பவுமே இருக்கும். ஸோ எல்லா டைமும் அது 8ன்றது அதுக்குள்ளேயே பாஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்? 1 இருக்கும். P1 வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்கும். இது 8 இருக்கும். கரெக்டுங்களா? இங்க என்ன பிரிண்ட் ஆகும்? P1 0. அடுத்து இங்க என்ன அனுப்புறோம்? 1க்கு பதிலா 2 போகுமா? இங்க என்ன போகுது? P2 which is 1 போகுமா? இங்க என்ன அனுப்புறோம்? 1 + 1 இல்ல சாரி 1 போகும். ஏன்னா இவன் 0 இருப்பான், இவன் 1 ரெண்டு ஆட் பண்ணா 1 வரும். இவன் தான் இங்க வருவான். P1 வேல்யூ என்ன? இப்ப செகண்ட் தான் P1 வேல்யூ 1 பிரிண்ட் ஆச்சு. மறுபடியும் N + 1 3 வேல்யூ வருவான். இப்ப இந்த P2 என்னது? இவன் தான் P2. ஸோ N P1 P2 டோட்டல். ஸோ இங்க இருக்கிற P2 தான் அடுத்து வருவான். ஸோ 1ன்னு சொல்லி இங்க இருப்பான். அண்ட் தென் P1 + P2 1 + 1 இந்த எட்டு அப்படியே தான் இருக்கும். இவன் 4 மாறுவான். ஸோ என்ன ஐடியானா இங்க இருக்கிற P2 அடுத்து P1 வருவான். 2 போவான். 1 + 2 இங்க 3 போவான். சுத்திட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில என்னோட வேல்யூ 8 ஆகும், 9 ஆகும். 9 greater than 8 2 போட்டு வெளியே வந்துடும். P1 P2 உள்ள அனுப்பாம நம்ம போன நேற்று பார்த்த டாபிக் படி உள்ளே நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். கால் பை வேல்யூன்னு சொல்லிட்டு உள்ளே நம்ம செட் பண்ணாலும் உள்ளே செட் பண்ணிட்டா வேலை அவ்வளோ அனுப்புறது தேவை வச்சுக்கலாம். அனுப்பியே ஆகணும். ஒரு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. எப்படி நீங்க உள்ளது செட் பண்ணி ஒவ்வொரு தடவையும் அது 0 1 0 அது மாறிட்டே இருக்கும். ஒரே வேல்யூ வந்து செட் பண்ணி வச்சிடலாம். P1 வேல்யூ P2 வேல்யூ ஒவ்வொரு டைம் கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 0 1 இருக்கும், அடுத்து 1 1 இருக்கும், அப்புறம் 1 2 இருக்கும், அப்புறம் 2 3 இருக்கும். அப்படி அடுத்த செட்டு மாறிட்டே இருக்கும். இந்த கோட் பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் கோடு. இப்படி எல்லாத்துக்கும் இது சொல்யூஷன் இருந்திருக்கலாம், இல்லை இல்லாம இருந்திருக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம். இப்போ ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற ஒரு காரணத்தினால இதனால போட முடியும் அப்படின்றது ஃபேக்ட் கிடையாது. மேபி அந்த நேரத்தை தோணுன விஷயமா இருக்கலாம், இல்லை லக்கா இருக்கு. பாயிண்ட் இஸ் எல்லா ப்ராப்ளமும் எல்லாராலையும் போட்ட முடியாது.
ஒரு ஆள் எல்லாரும் போட முடியாது. இப்போ இந்த நேரத்துல இது ஸ்ட்ரைக் ஆகல அப்படின்னா அடுத்த ஒரு 2 மணி நேரம் நானும் போட்டு மண்டையை உடச்சு இருப்பேன். பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இங்க எவ்வளவு நேரம் நம்ம முழிக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்டர்வியூல போய் முழிக்காம இருக்கிறது பெட்டர். ஸோ ஏன் நிறைய கேஸ் நீங்களே கொஞ்சம் தேடி கொஞ்சம் கொண்டு வாங்க, அதை போடுங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அப்ப நான் ரிவர்ஸ்ல தான் போகணும் அவசியம் இல்லை, இங்கிருந்து அப்படி போகணும், ஆப்போசிட்ல போகணும் அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும். இங்க ஸ்டாப் பண்றேன்.